திரு ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. எந்த குறையும் உங்களால சொல்ல முடியல. இன்றைக்கு இதே திமுக 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, கூட்டணி வச்சு போட்டியிட்டு அதிக நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி. திமுக அந்த அமைச்சரவை இடம்பெற்றிருந்தது. பாருங்க, வாஜ்பாய் இருக்கார்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் இல்ல, திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறனும் இல்ல, கருணாநிதியும் இல்ல. இவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பிறகு 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தில், அப்பொழுது திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது இல்ல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சா பரவாயில்ல, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வரார். நீங்க சிந்திச்சு பாருங்க, மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பவானியிலிருந்து சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை, பவானியிலிருந்து சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை சாங்ஷன் ஆச்சு. இந்த ஆட்சியில நிறைவேற்றல. இந்த ஆட்சியில வேணுமென திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில பிரம்மாண்டமான சாலைங்க மத்திய அரசாங்க நிதி செய்யல. இருந்தாலும் நான் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த பவானியிலிருந்து நம்முடைய ஆப்பக்குடல் வழியா சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலை உருவாக்கிக்கிட்டோம். அந்த சாலையை மேலும் விரிவுபடுத்தி பலப்படுத்தி மத்திய அரசாங்கத்திலிருந்து செயல்பட நாங்க அனுமதி வாங்கணும். அதையும் கடப்புல போட்டாங்க. இங்க நம்முடைய பவானியிலிருந்து ஈரோடு வரை அக்ராரத்து வழியா அங்கே விரிவுபடுத்த முயற்சிச்சோம். அதையும் கிடப்புல போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு பவானிக்கு வருகின்ற திட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம்.